தமிழ் சினிமாவில் யாராவது ஒரே ஒரு டைரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கன்னா நான் பாரதராஜா மட்டும் தான் சொல்லுவேன். பாரதராஜா வரிசை படங்கள்ல நீங்க வந்து மேக்கிங் ரொம்ப சிறப்பான 16 வயதுல தான் அவரோட சிறந்த படம், முதல் படம் தான். அதுக்கப்புறம் சொல்லணும்னா முதல் மரியாதை சொல்ல முடியும். இன்னொரு ஸ்டைல்ல பண்ணதுனா முதல் மரியாதை சொல்ல முடியும். ஆனா முதல் மரியாதை கண்டென்ட்ல எனக்கு கொஞ்சம் முன்ன அதுல கருத்தம்மா ரொம்ப முக்கியமான ஒரு படம். அந்த படத்தை ஷூட்டிங் அப்போ கூட நான் போயிருந்தேன். பெரியார் தாஸ் அதில் நடிச்சிருந்தாரு. முதல் முறையா மீனவர் என்பது தமிழ் சமுதாயத்தில் பிற சமூக மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களைப் போல் தான் அவர்களும் அப்படிங்கிறத கடலோர கவிதைகள் தான் முதல்ல சொல்லுச்சு. கிறிஸ்துவர்களை பற்றி ரொம்ப இழிவா காட்டுற கண்ணோட்டம் எப்பவுமே உண்டு. அதில் பாரதராஜா தான் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை மரியாதைக்குரிய குடும்பம் காமிச்சார். இயக்குனர் பாரதிராஜா, இசைஞானி இளையராஜா, அப்புறம் கவிப்பேரசு வைரமுத்து, இந்த மூவர் கூட்டணி அப்படின்றது ரொம்ப. நீங்க இளையராஜா வந்து பாரதராஜாவுக்கு முன்னாடி அறிமுகமாயிட்டார். அண்ணங்களெல்லாம் வந்துட்டு ஒரு அதுக்கு முன்னாடி 6-7 படங்கள் பண்ணிட்டார். ரீ ரெக்கார்டிங் சிறப்பா பண்ணுவாருங்கிற சோர்ஸ் முதல்ல 16 வயதுல தான் நடக்குது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள் மறைந்திருக்கிறார். ஸ்டுடியோவில் இருந்த தமிழ் சினிமாவை அதுக்கு வெளியே கொண்டு வந்தவர். உழைக்கும் மக்களை, எளிய மக்களை வந்து கதாநாயகர்களாக, கதாபாத்திரங்களாக திரையில் கொண்டு வந்தவர் அப்படின்ற ஒரு பெருமை அவருக்கு இருக்கு. மிக முக்கியமான இயக்குனர் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கியவர். நீங்கள் சினிமா குறித்து, அவர் இயக்கிய திரைப்படம் குறித்து நிறைய பேசியிருக்கிறீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்தில்? அவர் திரைப்படம் எடுக்கிறத நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆகுது. அவர் நடிக்க தான் செய்ய ஆரம்பித்தார். கடைசி காலங்களில் கூட அவர் படங்கள் நடிக்க தான் செஞ்சுருந்தார். எல்லா படங்கள்லையும் நடித்தார் அவர். நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட திரைப்படங்கள் வந்து 16 வயதில் உள்ள படத்தை, அவரோட முதல் படம், அந்த படத்தை தமிழ் சினிமாவை வந்து 2ஆக பிரிக்கிறதா இருந்தால் நான் 16 வயதிலுக்கு முன், 16 வயதிலுக்கு பின்னு கூட பிரிப்பேன். அதற்கு முன்னால் சிறந்த படங்கள் வரலையான்னு இங்கே கேட்கலாம். ரொம்ப கிளாஸான படங்கள் வந்திருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர்லாம் இருந்துருக்குறாங்க. ஆனால் அவங்கள குறைஞ்ச மதிப்பீடு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பந்துலு, ஹாலிவுட் படங்கள் மாதிரி பிரம்மாண்டமாக 1000ல் ஒரு கர்ணன் மாதிரி படங்களெல்லாம் இப்போ யாராலும் எடுக்க முடியாது. அப்போவே அவர் எடுத்தார். அப்புறம் ஐரோப்பியன் சினிமா பாணியில் ஸ்ரீதர் கொண்ட நவீனமான சினிமாக்கள் அவர் பண்ணார். அப்போ அதிலிருந்து சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது அப்படின்னு சொன்னால் அது பாரதிராஜா தான். பாரதிராஜாவோட சிறப்பு, அந்த படம் 16 வயதினுள்ளோட சிறப்பு என்னென்னா, அது பாரதிராஜாவோட நிற்கலை. அதற்கு பிற்பாடு அந்த 16 வயதினுள்ளே தமிழ் சினிமாவில் நிறைய இயக்குநர்களை, நிறைய படைப்பாளிகளை கிராமத்திலிருந்து தன் சொந்த வாழ்க்கையை சொல்கிறதுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. எல்லாரும் கிளம்பி, கையில் காசு கிடையாது, வருமானம் கிடையாது, எல்லாரும் வந்து சினிமா பண்ண முடியுங்கிறத அவர் அந்த இடத்த உடச்சி ஜனநாயகப்படுத்திட்டார். பாரதிராஜாவோட வருகைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் 16 வயதில் வந்து 2 விஷயமா அந்த படம் ஏன் இன்றைக்கும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருந்துச்சு, ஏன் அது பாரதிராஜா ஒரு இயக்குனராக முதல் படத்தில் விஸ்வரூபமாக இருந்தாருங்கிறதுக்கு அதோட மொழி, அந்த சினிமா எடுத்த மொழி மட்டும் கிடையாது, அந்த படம் உள்ளடக்கமாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அந்த மொழி, அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ்அப் அப்படிங்கிறது அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப், கார்னர் க்ளோஸ்அப் அப்படிங்கிறத அந்த படம் தான் உருவாக்குது. அதில் பாரதிராஜா என்கிற ஒரு மிக சிறந்த கலைஞனோடு, மிக சிறந்த கேமரா மேதை, மாமேதைன்னு சொல்லலாம், நிவாஸோட சேர்ந்து அந்த படத்தை பண்ணுறார். நிவாஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கேமராமேனு. அவங்க 2 பேரும் கட்டமைச்ச அந்த வடிவம் இருக்குல்ல, அதுதான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு தரமாக உயர்த்திட்டு போச்சு. கார்னர் க்ளோஸ்அப், அதுக்கு முன்னால் க்ளோஸ்அப் வந்து சென்டராக இருக்கும், அப்படி தான் இருக்கும். அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு கார்னர் க்ளோஸ்அப், ஸ்ரீதேவியை கார்னரில் காமிச்சிட்டு சைடில் ஒரு பூ காட்டுறது அப்படிங்கிற அந்த கார்னர் க்ளோஸ்அப் ஒரு அழகாக இருக்குங்கிறது அந்த படம் தான் தமிழ் சினிமாவில் முதல்ல உருவாகுது. அப்புறம் ஸ்லோ மோஷனை வந்து எவ்வளோ அழகாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து அந்த டைரக்டர் வந்து ரொம்ப பாடல் காட்சிகளில் ஒரு அந்த அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த அந்த மியூசிக் பின்புலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்லோ மோஷனை எவ்வளோ அழகியலாக பயன்படுத்துங்கிறத அந்த படம் தான் முதல்ல சொல்லுது. பல்வேறு விஷயங்களில் அந்த படம் எடுத்த ஒர்க் பண்ண விஷயங்களில் செந்தூர பூவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப, அந்த கேமரா வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கேமரா. இதில் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை கட்டமைச்ச அந்த கலைஞர்கள் வந்து
ரொம்ப செலவெல்லாம் பண்ணல. கையில காசு இல்லாம சாப்பாட்டுக்கு கூட குறைவான விலையில எடுத்த படம் தான் அந்த 16 வயதில்லைங்கிறது. அந்த செந்தூர பூவே படமாக்கப்பட்ட விதம் இருக்கு பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா, அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோஸ் அப்ஸ் நான் சொல்ற கார்ல க்ளோஸ் அப்ஸ். இங்க அந்த லொகேஷன்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு லொகேஷனா தான் இருக்கும். ஆனா அந்த படத்துல பார்க்கும்போது அவ்வளோ ரிச்சாவும், அவ்வளோ அழகியலாவும் காமிச்சாங்க. ஸ்ரீதேவியும், அங்க இருக்கிற மலர்களையும், ஒரு ட்ராலி ஷாட் எல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. அப்படி காட்சி அமைப்பு அந்த மொழி நடையில. அதே மாரி பாடல் காட்சிகள்ல ரொம்ப புதிய மாரி ஒரு டெக்னிக்க பாரதிராஜா அந்த படத்துல உருவாக்குறாரு. ஒரு இசை குடுக்குற உணர்வுகள்ல காட்சி அமைப்புகள கேமராவ அதோடு சேர்ந்து நகர்த்துறது அப்படிதான் விழுவாங்க. ஆனா அவர் அப்படி பண்றதில்ல. அவர் என்ன பண்றாரு, அந்த மியூசிக்க வந்து தன்னோட எடிட்டிங் நாலேட்ஜோட சிங்க் பண்ணிக்கிறாரு. அவர் காட்சிய உருவாக்கும்போதே, பாடல் காட்சிகள உருவாக்கும்போதே, எடிட்டிங் சென்ஸோட பாடல் காட்சிகள உருவாக்குறாரு. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னால பீம் சிங்லாம் சிலது பண்ணியிருக்கலாம் கூட. அழகேலா பண்ணது. அதுல குறிப்பா அந்த அ தன்னானே செவ்வந்தி தானனனே பூ முடிச்ச தன்னானே அந்த சின்ன பாடல நீங்க கால. பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஆகும் அப்படியே. ஃப்ரீஸ் ஆ. ஆகுறது, இல்ல எல்லாமே கட் ஷாட் கட் பண்ணி அங்க சேர்க்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எடிட்டரா இருந்து தான் அந்த படத்த அவர் ஷூட் பண்ணியிருக்கிறாரு. எடிட்டிங் நாலேட்ஜ்ல இருந்து ஷூட் பண்றாரு. ரொம்ப அழகியலா பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. அது எங்கருந்து அந்த பாடல் லீடே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீடு பாடல கட்டமைச்சதும் இளையராஜா கட்டமைச்சத அந்த பாடல தாளத்துல கட்டமைச்சதும், அதன் பின்புலத்துல பாரதிராஜா வந்து காட்சி அமைப்புக்கு இருந்து வருதுன்னா, எப்படி நெறஞ்ச சப்புன்னு அரைஞ்சேன். எப்படி நெறஞ்ச சப்புன்னு அரைஞ்சேன்ங்கிற அந்த அரையிற சவுண்டுல இருந்து தான் அந்த பாடல் உருவாகுது. அந்த படம் முழுக்க அத தான் அவர் ஷூட் பண்ணியிருப்பாரு. அத அத ரொம்ப வந்து ரொம்ப அழகியலா வந்து ஸ்ரீதேவியும், கமலும் சிரிக்கிறத வந்து க்ளோஸ் அப் போட்டு, அது ஸ்லோ மோஷன்ல அத காட்டி, அது ஒவ்வொன்னா கட் பண்ணி கொண்டு போறதுங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு அது. ரொம்ப அழகியலா அத நேர்த்தியா பண்ணியிருப்பா அந்த பாடல் காட்சி. அதற்கு பிற்பாடு அதுபோல் பாடல் காட்சிகள படமாக்குற இயக்குனர்கள் பின்னால யாரும் வரல. இது. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரங்கள் இதெல்லாம் நான் நெறைய சொல்லலாம். அந்த 16 வயதில மட்டும் எடுத்து சொல்றேன். அது முதல் படத்திலேயே அத செய்றாரு அப்படிங்கிறது. அந்த படத்த உருவாக்குன திரைக்கதை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். நீங்க இளையராஜா வந்து பாரதிராஜாவுக்கு முன்னாடி அறிமுகமாயிட்டார். அன்னக்கிளிலாம் வந்துட்டு அவரு அதுக்கு முன்னால 6, 7 படங்கள் பண்ணிட்டாரு. ஆனா, அவரு மிக சிறந்த ஒரு திரை இசையில ரெக்கார்டிங் சிறப்பா பண்ணுவாருங்கிற சோர்ஸ் முதல்ல 16 வயதில தான் நடக்குது. ஏன்னா, ரெக்கார்டிங் பண்ற சோர்ஸ் ஒரு திரைக்கதையில இருக்கணும். அதுக்கு முன்னால நீங்க படம் முழுக்க நீங்க வசனமே விசு படத்துல போய் நீங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணுவீங்க? அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ரெக்கார்டிங் பண்றது என்னன்னா, டைரக்டர் முடிவு பண்ணணும். டைரக்டர் முடிவு பண்ணி காட்சி அமைப்புகள உருவாக்குனா தான் ஒரு இசையமைப்பாளர் அங்க ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்ப திரைக்கதைங்கிறது வந்து வசனம், என்ன வசனம் வேணும் என்பதை திரைக்கதை முடிவு பண்ணணும். என்ன இசை வேணும்ங்கிறத திரைக்கதை முடிவு பண்ணணும். எந்த இடத்துல கட் பண்ணணுங்கிறதையும் திரைக்கதை தான் முடிவு பண்ணணும். ஒரு சினிமா என்பது திரைக்கதை தான். ஒரு திரைக்கதைய எப்படி அந்த டைரக்டர் வந்து எப்படி கன்சீவ் பண்ணி இந்த இடத்துல இது வேணும்னு முடிவு பண்றாரோ அதுதான். அப்படி இளையராஜாவை மனதில் வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட திரைக்கதை அது. அத ரொம்ப அழகியலா வந்து பண்ணியிருக்கிறார் கதாபாத்திரம் இல்ல. இந்த இடத்தில் இந்த வசனம் பேசினா எமோஷனலா இருக்கும். ஆனா இதை விட இந்த இடத்துல வசனமே இல்லாம இருந்து இதுல மியூசிக் பண்ணா இன்னோட எமோஷனலா இருக்கும்னு திரைக்கதை எழுதியிருக்காரு அதுல. நெறைய சைலன்ட் ஷாட்ஸ் போட்டு அது முதல்ல அதிகமான இசையமைப்பாளரை மனதில் வைத்துக்கொண்டு படம் எடுக்கும்போதே இந்த இடத்துல வசனம் தேவையில்ல. இந்த இடத்துல இளையராஜா இசையமைப்பா வச்சுக்கிட்டு இன்னும் உணர்வு ரீதியா கட்டமைக்கலாம் அப்படிங்கிற உணர்வை முதல் தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளன மனசுல வச்சுக்கிட்டு காட்சிகள பதிவு பண்ண முதல் சினிமாவும் 16 வயதில தான். அதனால தான் இளையராஜாவோட ரெக்கார்டிங்ங்கிறத சோர்ஸ் அங்கருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அதெல்லாம் வந்து திரைக்கதையில எழுதி அந்த படம் பண்ணதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த படத்துல உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கிராமத்தை சார்ந்திருந்தாலும் கூட, அது உருவாக்கப்பட்ட நேர்த்தியா உருவாக்கி இருக்கிறார். குறிப்பா 16 வயதிலோட மையம்ங்கிறதுன்னா, அது பெண் மேல் உள்ள கதை தான் அது. அந்த பெண். அந்த பெண் கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பானது. நீங்க அது எப்படி உருவாக்கப்பட்ட நிலப்பிரபுத்துவ சமூகத்துல கிராமம் சார்ந்த இதுல வந்து கல்வி முதல்ல நுழையும்போது, அது எப்படி அந்த சமூகத்துல ஒரு பெண் இருக்கிறா, அவளோட மனநிலைகள அது எப்படி மாற்றம் கொள்ள வைக்குது. அந்த மக்களுக்கும் அவளுக்குமான உறவு எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறத ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு இந்த பொலிட்டிக்கல் பின்புலமா இருந்து சமூகம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தாருன்னு சொல்றேன். அவர் பார்த்தத அவ்வளவு நேர்த்தியா உருவாகி இருக்கிறாரு. நீங்க அந்த பொண்ணு 10வது படிக்கிறா. கிராமத்துல எழுத படிக்க தெரியாத பெரும்பாலும் பள்ளியறிவு இல்லாத கிராமத்துல ஒரு பொம்பள புள்ள படிக்கிறாங்கிறது பெரிய செய்தி. ஆண்களே படிக்கல. அந்த ஊர்ல பரட்டையும் படிக்கல, கவுண்டமணியும் படிக்கல, இவனும் படிக்கல. யார் ஆண்கள படித்த ஆண்களே அந்த ஊர்ல பார்க்க முடியல. அப்படி இருக்கிற ஊர்ல ஒரு பெண் படிக்கிறாங்கிறது பெரிய விஷயம் அது. பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம். ஒரு பெண் 10வது போட்டு படிக்கிறாங்கிறத, அதுவும் எப்படி சிங்கிள் பேரண்ட். இப்ப அப்பா இல்லாத ஒரு பெண் படிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மா விதவை, குருவம்மா. அந்த அம்மா வந்து தன் மகள 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்கங்கிறது வந்து கிராமம் சார்ந்த வாழ்க்கையில ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு நடவடிக்கை. அந்த பெண் ஃபைட் பண்ணி படிக்கிறா. ஆத்தா பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய அது ஒரு பின்னணி. செய்தி. ஆனா அந்த பெண் எடுத்துக்கலாம். அந்த பெண் படிக்க வைக்கிறாங்க. தன் மேல அப்போ படிக்க வைக்கிற அந்த பெண்ணோட குணாம்சம் எப்படி மாறுதுங்கிறத ரொம்ப நேர்த்தியா கட்டமைச்சிருப்பாரு.
நீங்க ஒண்ணும் இல்ல. நல்லா படிங்க. ஒரு ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கின மிக பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்துல, குடிசை பகுதியில, சிலம்பேரியால படிக்கிற ஒரு குழந்தை படிச்சு நல்லா வந்துருச்சுன்னா, அந்த குழந்தைக்கு அங்க பேசுறதுக்கு ஆள் இருக்காது. 10வது படிச்சு நல்லா படிச்சு காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, சுத்து வட்டாரத்துல யார்கிட்டயும் அந்த குழந்தை பேசாது. அப்பா அம்மாட்டயும் பேசாது. ஏன்னா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கு நாலேட்ஜ் ஆயிடுச்சு. அப்பா அம்மாட்ட என்ன பேச முடியாது. எழுத படிக்க தெரியாதவங்க. சாப்பிடும்பாங்க. வேற ஏதாவது பேசுவாங்க. இந்த 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 படித்து வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து 10வது தாண்டி காலேஜ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா, பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்து பொருளாதாரத்திலும், சமூக சாதி ரீதியா பின்தங்கி இருக்கிறவங்க, தலித் சமூகம், மிக பிற்படுத்த சமூகத்தில குழந்தைங்க முதல் தளம் படிச்சுட்டு வராங்கன்னா, அவங்க பழகுறதுக்கு ஆளே இருக்காது. யாரையுமே அவங்களுக்கு பிடிக்காது பெருசா. அப்ப தன்னோட வர்க்க நிலையை தேடி வெளிய தான் போய் பழக ஆரம்பிப்பாங்க. அது அதுல இருக்கும். மயில் படிச்சு வந்துருவாங்க. படிச்சுட்டு லீவுக்கு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்து அந்த ஊர்ல 10ஆம் வகுப்பு படிச்ச ஒரே பெண் அவங்க. யார்கிட்டயும் பேசுறதுக்கு ஆள் இருக்காது. அவன் அந்த பெண்ணோட ஆக்டிவிட்டீஸ் நளினம், நேர்த்தி, நாகரிகம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஸ்ரீதேவி. 16 அநேகமா ஒரு சிறுமி தான் அந்த படத்துல ஸ்ரீதேவி அந்த வயசு தான் இருக்கும். அவ்வளவு சிறப்பா அந்த பெண்ண நடிக்க வச்சிருக்கிறது. அவங்க அம்மாவோட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. யார்கிட்டயும் பேச பிடிக்காது. ரொம்ப அன்பா பேசினா கூட இவங்களுக்கு பேச பிடிக்காது. "ஏய் பேக்கறேன் வரேன் ஏன் ராஜா படிச்சுக்கிட்டே இருக்கியா வந்து சாப்பிடு ராஜான்னு." "வாய மூட்டு சும்மா இரும்மா." அப்படிதான் சொல்லுவாய்ங்க படிக்கிறவங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா. அதே மாரி தான் அந்த பொண்ணு வந்து அப்ப ஏதாவது சொன்னா கூட பேசும். ரொம்ப பாசமா வந்து லவ்வபுளா சப்பானி பேசினா கூட ஒழுங்கு காட்டுறது, உன் மூஞ்ச வச்சுக்கிட்டுன்னு பேசுறதுலாம் இருக்குல்ல. அந்த பெண் வந்து அந்த ஊர்ல என்னைய தவிர பெரிய அறிவாளி எவனுமே இல்லைங்கிற மனோபாவத்துக்கு இருக்கு அந்த பெண்ணு. அதே மாரி பெரிய அந்த பாவாடை தாவணி போடுறது, பவுடர் போடுறது, இந்த சின்ன சின்ன அந்த கிராமப்புறங்கள்ல பவுடர்லாம் பூசிக்கிறது, டெய்லி முகம் கழுவி குளிச்சுட்டு பவுடர் பூசுறங்கிற பழக்கம் உழைக்கும் சமுதாயத்துக்கு அதுக்கு நேரம் இருக்காதுல்ல. இது படிக்கிற பெண்ணுக்கு உபரியான நேரம் இருக்குது. அவ படிக்கிறத தவிர வேற வேலை இல்லைங்கிறதுனால, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் அவ்வளவு பிரமாதமான நேர்த்தியா அத கட்டமைச்சிருப்பாரு. அந்த அந்த அது அது வந்து அந்த பெண் மனசுல வந்து இந்த இந்த ஊர்ல என்ன விட பெரிய அழகி யாரும் இல்லைங்கிற கண்ணோட்டமும், என்னை விட பெரிய அறிவாளி யாருங்கிற கண்ணோட்டமும் இருக்கும். அப்ப அவ யாரோட கோஆர்டினேட் பண்ணுவான்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ ஊருக்கு வரும்போது கூட்டிட்டு வருவா. அந்த அந்த படிச்ச பிறகு போலி கௌரவங்கள்லாம் வந்துரும். காசு இருக்காது. அப்புறம் ப ப ப பொய் சொல்லி காசு வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் சப்பானி வந்து காசு குடுப்பான். அவன் யாருன்னு சொன்னபோது அந்த பெண் அவங்க தோழிகள் கிட்ட அந்த பெண்ணு இவன பத்தி சொல்றதும், ஒரு சினிமா தியேட்டருக்கு போற அந்த மனோபாவம், பெஞ்சில உட்காந்து படம் பார்க்கணுங்கிறது இவர் சொல்லி விடுறதும், அதெல்லாம் வந்து அந்த ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்துல கிராமம் சார்ந்த வாழ்க்கையில முதல்ல படிச்சுட்டு போற பெண் எப்படி, அதுலருந்து மெல்லமா வெளிய வந்து அந்த அது அந்த அதில பார்த்த ஒரு தாமரை இலையில படாத தண்ணி மாரியே இருப்பா அப்படிங்கிறத ரொம்ப அழகா அத சொல்லியிருப்பாரு. அதுல இன்னொரு இடம் ரொம்ப முக்கியமான இடம் வரும். ஊர் திருவிழா நடக்கும். ஊர் திருவிழா நடக்கும்போது ஊரே ஜெகஜோதியா இருக்கும். ரஜினி இருப்பாரு, கவுண்டமணி இருப்பாரு, போற வர பெண்கள்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த லீடு இருக்கு பார்த்தீங்களா, அப்ப ஸ்ரீதேவிய வந்து ஒரு மாட்டு வண்டி மேல நிப்பாட்டி வச்சிருப்பாரு. டைரக்டர். நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. அதுல அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு 16 வயதுல நடிச்ச ஸ்ரீதேவிங்கிற ஒரு சிறுமிய நடிச்சிருப்பாங்க பாருங்க. என்ன பாடி லாங்குவேஜ் நிப்பாங்க அந்த ஊர்ல. ஊரே நிக்கும் திருவிழால. மாட்டு வண்டியில நிக்கும். இந்த ஊர்ல என்ன விட பெரிய அழகி, பெரிய அறிவாளி யாருங்கிற மாரி நிக்கும் அந்த பெண்ணு. அதெல்லாம் நுட்பமா நீங்க அதெல்லாம் முதல் படத்துல அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பல்வேறு விஷயங்கள் அத நீங்க பார்க்க முடியும். 16 வயதிலே ரொம்ப நேர்த்தியான ஒரு சினிமா. சப்பானி கேரக்டர். சின்ன சின்ன கேரக்டர், குருவம்மா கேரக்டர், அப்புறம் பக்கத்து வீட்ல இருக்கிற கேரக்டர், அவங்களுக்குள்ளார எப்படி போட்டி, பொறாமைகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு கதாபாத்திரங்கள உருவாக்குன ஒரு நேர்த்தியான படம். அதுல இன்னும் பண்ண ஸ்ரீதேவிய வந்து ஒரு சிறுமி, பள்ளிக்கூடம் படிக்கிற 10ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணா இருந்து, ஒரு அந்த ஸ்ரீதேவி ஒரு சிங்கிள் தான். ஆனா டபுள் கேரக்டர் பண்ண தான் அவர் நடிக்க வச்சிருப்பாரு. ஏன்னா, குருவம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு சிறுமி. அவ படித்த ஒரு மிதப்போட இருக்கிற ஒரு சிறுமியும், குருவம்மா மரணத்துக்கு பிற்பாடு யாரையெல்லாம் அவ அலட்சியப்படுத்தினாலோ, இவங்கலாம் எனக்கு பொருட்டு இல்லைங்கிறதுனாலோ, அவங்கள மரியாதைக்குரியவாவும் பார்க்குற ஒரு குருவம்மா படித்து குருவம்மாவ பார்த்தா அது படிச்சா எப்படி இருப்பாங்க நாலேட்ஜ். அது மாரியான ஒரு குருவம்மாவும், அவ மாறி சப்பானிய நாலேட்ஜ் படுத்துறதும், இது ரொம்ப முக்கியமானது. இந்த மாரி படித்த இருக்கிற பெண், ஊர்ல இருக்கிற பெண்ணு, ஒரு ஊர்ல அவ யாருமே தான் காதலிக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஒருத்தனும் இல்லாத போது, ஒரு வெட்னரி டாக்டர் வரும்போது, அவளோட அவ கோஆர்டினேட் பண்ற அந்த கிளாஸ் வர்க்க நிலை இருக்கு பார்த்தீங்களா? அதையெல்லாம் ரொம்ப பிரமாதமா அவர் சிங்க் பண்ணியிருப்பாரு. ஆனா, அவனுக்கு வந்து இவளோட வர்க்க நிலை வந்து கீழானதான சாதி ரீதியாவும், வர்க்க நிலை பொருளாதாரத்திலயும் ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு சீப்பான கண்ணோட்டமா தான் அவன் பார்க்குறான். ஆனா, இவளுக்கு தன்னோட வர்க்கம்னு அவ பார்க்கும்போது, அந்த டாக்டரோட நெருக்கமா பழகுறது, அதுக்கு அவர் வச்ச ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப பிரமாதமான ஒரு சினிமா, தமிழ் சினிமாவில வந்து 16 வயதில பத்தி நீங்க சீன் பை சீன் நம்ம ரொம்ப நாள் முன்னால பார்த்ததுனால, பல வருஷமா அது பார்த்து நினைவுல வந்து பேசுறேன். அதனால அந்த படம் ரொம்ப நேர்த்தியான ஒரு படம். அந்த படத்தின் வெற்றி தான் தமிழ் சினிமாவில் அதற்கு பின்னால் மகேந்திரன்னு ஒரு டைரக்டர் நமக்கு குடுக்குது. பாரதிராஜாவுக்கு முன்னாலே சினிமாவுல அவரும் முயற்சி பண்ணி வந்திருந்தாலும் கூட, திரைக்கதை, வசனம்லாம் எழுதியிருந்தாலும் கூட,
மகேந்திரன் ஒரு படம் வந்து அவர் வந்து உதிரிப்பூக்கள் பண்ணி வெற்றி பெறுவதற்கெல்லாம் 16 வயதிலே மாதிரியான ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஒரு படம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாலுமகேந்திரா படம் பண்ணது. பல பேர் வருவதற்கு பாரதிராஜா ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு அப்படிங்கிறது முக்கியமானது. இல்ல அடுத்து அவர் வந்து கிழக்கே போகும் ரயில், ஆமா. அதுல ஆமா. அந்த நெறைய படம் பண்ணியிருக்காரு. அதுல மண் வாசனை. இன்னொரு விஷயம். அவர் 16 வயது நில படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பாரதிராஜாவோட பிற்பகுதியில அவர் புகழ் பெற்றதுக்கு பிற்பாடு இருக்கிற சாதி அடையாளங்கள் எதுவுமே ஆரம்ப கால படங்கள் இருக்காது. நீங்க 16 வயது நில படத்துல கிராமத்த துல்லியமா காட்டுறாரு. ஆனா கிராமம் என்பது ஜாதிய வாழ்வியல் முறைதான். ஆனா எங்கேயுமே யாருக்குமே எந்த சாதியும் கிடையாது. சப்பானி என்ன சாதி, குருவமா என்ன சாதி, பரட்டை என்ன சாதி, யார் என்ன சாதின்னே யாருக்குமே தெரியாத ஒரு கிராமத்த காமிச்ச பாரதிராஜா அவ்வளவு சிறப்பா எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க. அந்த படம் பார்க்குற எல்லாருமே ஒரு தலித்தா இருந்தா நம்ம ஊர்ன்னு நினைச்சு பார்த்தாரு. ஒரு நான் தலித்தா இருக்கிற நம்ம ஊர் நினைச்சு பார்த்தாருன்னு என்னோட கிராமம்ங்கிற மாரி இருந்தது. அதுக்கு பின்னால வந்து கிழக்கே போகிற ரயில்ல கூட அந்த அடையாளத்த குடுக்கல. அதுல இன்னும் ஒரு படி மேல போய் இந்த படத்துல கதாநாயகன ஒரு சப்பானியா காமிச்சாரு. இந்த படத்துல கதாநாயகன் ஒரு கவிஞனாவும், நாலேட்ஜ் உள்ளவனாவும் காட்டினாரு கிழக்கே போகும் ரயில்ல. ஆனா அவர் பிறப்பால் ஒரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்தவரா தான் காமிச்சாரு. நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்தவரா தான் கதாநாயகனா காமிச்சாரு அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் புதிய வார்ப்புகள் போன்ற படங்கள்லாம் கூட 16 வயதில் அளவுக்கு என்னோட வரதராஜா படங்கள்ல பார்த்த என்னோட அனுபவத்துல சொல்லணும்னா, பாரதராஜாவின் முதல் படத்துக்கு இணையாக மேக்கிங் ஸ்டைல்லயும் சரி, மத்த விஷயங்கள் சரி, அவரோட எந்த படமும் இல்லன்னு நான் சொல்லுவேன். அதற்கு இணையா வந்து மத்தவங்க கூட எடுக்கல. பாரதராஜா தவிர்த்துட்டு கூட மத்த இயக்குனர்களும் அதுக்கு நெருக்கமா சினிமா எடுக்கல. பாரதராஜாவும் எடுக்கல. அவர் எடுத்த அந்த படத்துக்கு இணையா அதுக்கப்புறம் பல படங்கள் எடுத்தாலும் கூட அதுக்கு நெருக்கமா அவர் வரல. நீங்க கிழக்கே போகையில மத்த படங்கள்லாம் கூட மேக்கிங் 16 வயதில இணையா இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் கிழக்கே போகையில புதிய வார்ப்புகள் எல்லாம் வந்து அவர் லைஃப் ஸ்டைல்ல இருந்து வெளிய போன கேரக்டர்கள் உள்ள வர ஆரம்பிக்குது. ஆனா அதெல்லாம் சக்சஸ் பண்ணாரு. ஆனா அதுலயும் காஸ்ட் பின்புலம்லாம் ஒண்ணும் இல்ல. மண் வாசனையில தான் ஜாதி பின்புல அடையாளத்தோட அவர் படங்கள் வருதுங்கிறது ஒண்ணு. அதுல இன்னொரு சிறப்பு பாரதிராஜாவுக்கு இன்னொரு சிறப்பு நம்ம சொல்லணும்னு சொன்னா, நீங்க வந்து தமிழ் சினிமாவுல கிறிஸ்துவர்கள பத்தி ரொம்ப இழிவா காட்டுற கண்ணோட்டம் எப்பவுமே உண்டு. அதுவும் குறிப்பா கிறிஸ்துவ பெண்கள்னு சொன்னா, அவங்க வந்து அப்ப எல்லா ஆண்களோடும் சகஜமா பழகுவாங்க. பாலியல் ரீதியா அவங்க தாராளமா நடந்துப்பாங்கங்கிற கண்ணோட்டம் கவர்ச்சி பாலச்சந்தர். நடிகைகளுக்கே கிறிஸ்துவ ஆமா. பேர் தான் அப்புறம் வைப்பாங்க. படத்துல ஆ. கிளப் டான்ஸ் ஆடுறவங்க, கேப்ரா டான்ஸ் ஆடுறவங்கன்னா ரீட்டா இவங்க தான் பேர் வைக்கிறது. ரோஸ் இப்படி பேர் வைக்கிறது. கள்ளக்கடத்தல் பாஸ் வந்தாருன்னா, அவரு கூட வர பெண் வந்து கிறிஸ்துவ பெண்ணா நிப்பாங்க. அப்புறம் ஒரு பெண் பல பேரோட உறவு வச்சுக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருப்பாங்க. பாலச்சந்திரன் 100க்கு 100 படத்துல வந்து கிறிஸ்துவ பெண்ணுன்னா, அவ வந்து ஒழுக்கக்கேடா இருப்பாங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர இவன காதலிச்சுட்டு இன்னொரு தடவ பழிய போட்டுற பெண் கிறிஸ்துவ பெண்ணா வருவாங்கன்னு. நெறைய அதுக்கப்புறம் இப்ப சமீபமா வந்தவங்க பல படங்கள்ல கூட இந்த காதல் கோட்டை படத்துல கூட நம்ம பேசியிருக்கிறோம். அதுல கூட ஒரு பெண் வந்து தேவயானி ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா, வேலை வாய்ப்பு குடுக்குறதுக்கு, இப்பல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தாண்டி வாழ முடியும்னு சொல்ற பெண் கிறிஸ்தவ பெண்ணா காட்டுவாரு. அது மாரி இருக்குது. அப்புறம் இப்ப கூட ஏதோ ஒரு படத்துல இன்னொரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுற படத்துல கூட ஆமா. தற்செயலா ஒரு பஸ்ல எங்கேயுமே போதும். ஆ. அதுல பஸ்ல உட்கார்ந்துட்டு போவாங்க அந்த ஹீரோயினி. அதுல பஸ்ல செல்ஃபோன்ல ஒரு பொண்ணு பேசுவாங்க. யாரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது லவர்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. "இருடா எங்க அப்பா கூப்பிடுறாருன்னு" கட் பண்ணிட்டு இன்னொரு லவர்ட்ட பேசுவாங்க. இவ திடுக்கிட்டு அந்த பொண்ண பாப்பா. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ கழுத்துல சிலுவை இருக்கும். இந்த மாரி குறியீடுகள் வந்து இப்ப புதுசா வந்த பசங்க மத்தியில கூட இருக்கிற காலத்துல பாரதராஜா தான் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை மரியாதைக்குரிய குடும்பமா காமிச்சாரு. அது முதல் படம் அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை கதாநாயகி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படிதான் வரும். ஹீரோயின் அப்படிதான் வருவாங்க. அதற்கு பிற்பாடு அந்த தியாகராஜன் அண்ணனா வருவாரு. அந்த ராதாவுக்கு அண்ணியா வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்ணியமா இருக்கிற சில்க் சுமிதா. சில்க் சுமிதாவ எல்லாரும் கவர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருந்தபோது, சில்க் சுமிதாவ வந்து ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம் காமிச்சது இல்லாம, அந்த குடும்பத்தை ஒரு மரியாதைக்குரிய கிறிஸ்துவ குடும்பமா காமிச்சாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிற்பாடு கடலோர கவிதைகள்னு ஒரு படம். அதுல பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல மீனவர வந்து மீனவர்ன்னு காமிச்சுட்டீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, படகோட்டியிலிருந்து எடுத்தீங்கன்னா, மீனவர்ன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு பஞ்சகச்ச மாரி ஒரு லங்கோட்டு கட்டியிருப்பாங்க. அப்படி தலையில ஒரு கூப்பு போட்டிருப்பாங்க. கையில ஒரு தாயத்து கட்டிருப்பாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுல மீனவர்கள். காமெடி மீனவர் வந்தார். கதா எம்ஜிஆர் வந்தாலும் அப்படிதான் இருந்தது. ஏன் அப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படகோட்டி மாரி படம் எடுத்த டைரக்டர், தயாரிப்பாளர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாயுடு இவங்கலாம் தெலுங்கு ஆந்திராக்காரங்க. ஆந்திர மீனவர் காஸ்டியூம் போட்டு தான் படம் எடுத்தாங்க. தமிழ் மீனவர காட்டும்போது. கடலோர கவிதைகள் தெலுங்கு வெர்ஷன்லயே சிரஞ்சீவி கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த இல்ல கெட்டப்ல தான் அது இருப்பாரு. தெலுங்கு கரெக்ட் ஆ, தான். ஆனா தெலுங்கு. தமிழ்ல வந்து அப்படிதான் தமிழ் நீங்க படகோட்டி வரும்போது அப்படிதான் எம்ஜிஆர் தமிழ் மீனவர் தான் நடிப்பாரு. அப்படிதான் லங்கோடு கட்டிக்கிட்டு கலர்ஃபுல்லா போயிட்டு தாயத்து போட்டு தலையில ஒரு கூம்பு ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் போவாரு. நீங்க காமெடி நடிகரா யார் வந்தாலும் மீனவரா கதாபாத்திரம் வந்தா அப்படிதான் இருந்தது. முதல் முறையா மீனவர் என்பது தமிழ் சமுதாயத்தில் பிற சமூக மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களைப் போல் தான் அவர்களும் அப்படிங்கிறத கடலோர கவிதைகள்ல முதல்ல சொல்லுச்சு. அவரோட கடலோர கவிதைகள் இப்ப கதாநாயகனாவே மீனவரை காமிக்கிறாரு. கிறிஸ்துவ குடும்பம். கிறிஸ்துவ வாழ்வியல் கிறிஸ்துவ குடும்பத்துல நடக்கிற ஒரு கதை.
இந்த கிறிஸ்துவ குடும்பம், அந்த கிறிஸ்துவ குடும்பம் தான் காமிச்சாரு. அதுவும் ஒரு மரியாதை கிறிஸ்துவர் வாழ்க்கையே கிறிஸ்துவர பத்தியான ஒரு மரியாதைக்குரிய படமாகவும் வந்தது. மீனவராவே காமிச்சாரு. மீன் பிடிக்க போறாங்க அவ்வளவுதான். அதனால அவங்க உடையோ, மற்ற பண்பாடுகள்லயோ தமிழர்கள் வந்து முற்றிலுமா வேறுபட்டவங்க கிடையாது. விவசாய வேலை பார்க்குறவங்க, மரம் ஏற தொழில் செய்றவங்கலாம் எப்படி ஒரு சமூகமா தமிழரா பார்க்குறோமோ, அது மாரி தான் மீனவர்ங்கிற அடையாளத்தை தமிழ் சினிமாவுல முதல்ல குடுத்தவரும் பாரதிராஜாங்கிறது ரொம்ப முக்கியமானது. ம். இல்ல அவரு மண் வாசனை சொன்னீங்க. அந்த மண் வாசனை, முதல் மரியாதை அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஜாதி ஆமாமா. அது அடையாளங்கள்லாம் அவரு பாரதிராஜாங்கிறவரு முதல்ல 16 வயதினிலே, அப்புறம் கிழக்கே போகும் ரயில், பல படங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள்லாம் வேற ஆமா. அது வெர்ஷன். வேற. அது வேற மாரி அதெல்லாம் இருக்கும். பாரதிராஜா என்கிற ஒரு கலைஞன் எடுத்தது. இதுக்கு பிற்பாடு பாரதிராஜாங்கிற பிரபலம் ஆனதுக்கு பிற்பாடு ஒரு சாதி பின்புலம், சாதிய பெருமை, சாதிய அடையாளங்கள அவர தேடி வந்தத அவரும் இல்ல பயன்படுத்தினாரு அதிலயே போனது. ஒரு முற்போக்கு அம்சத்தோட அத அணுகலாமா? இல்ல அது அது அத நான் அதாவது தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ம். அவர பொது சமூகமா தான் எல்லாருமே ஏன்னா வேதம் புதிதில்ல. பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க படிச்சு அதெல்லாம் வாங்குன கேட்டாரு. பட்டமான்னு ஆனா அந்த கேட்கிறார்ல. கதைய வந்து அவரு கிழக்கே போகையில அதுல காமிச்சார்ல. அப்படி ஒரு சாதியா காமிச்சிருந்தாருன்னா, அந்த படம் இன்னும் மேல வந்திருக்கும். அதுதான் பாக்கியராஜ் அதே சப்ஜெக்ட் அவர் படத்துல அவர் காமிச்சாரு. அவர் தன்னோட சாதிய காட்டாம, அவர் ஒரு நாவிதராவும், ஒரு இடைநிலை இடைநிலை சாதிக்கும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாரா காமிச்சது நல்லா இருந்தது. வேதம் புதியதோட எல்லா சிறப்புகளும் இருந்தாலும் கூட, அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாலுத்தேவர் சத்யராஜ் கேரக்டர்ங்கிறவர், அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு பின்புலமா அது நின்னதுங்கிறது வந்து, அந்த படத்துல ஒரு சின்ன இல்ல ஒரு இதுதான். பார்ப்பன வகுப்பை சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து கேள்வி எழுப்புறான் ஆனா, அப்படின்றது. அப்படி கேள்வி எழுப்புறத எல்லா சாதியெல்லாம் இல்லன்னு பேசுற அவரு வந்து, கடைசியில வந்து ஒரு பார்ப்பன சிறுவன் வந்து, ஒரு மா அ பாலுத்தேவர்ங்கிற வந்து பலார் பலார்ன்னு அரையிற மாரி காட்சி வைக்க முடிஞ்சதில்ல. பார்ப்பனியத்துக்கிட்ட ஒரு பணிவு வந்துரும் எல்லாருக்கும்ங்கிறது வந்து அந்த பின்புலத்தில இருக்குது அது. அத தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. வேற ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளார ஒரு சமூகமாக இருந்து, அந்த சமூகத்து பையன் அங்க காதலிக்கிறான் அப்படின்றது தான், அந்த சாதி சிஸ்டம் இயங்குற தன்மைக்கு அது ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். லாக் ஆயிருக்க மாட்டாரு டைரக்டர். அவர் தன்னோட சாதி நிலையிலிருந்து பார்ப்பனியத்தை அணுகுனதுனால, ஒரு சின்ன பார்ப்பன சிறுவனே ஆனா பலார் அவரே பலார்ன்னு அறையிற தானே மாரி. பூணூல அறுக்குற மாரி காட்சி வைக்கிறாரு. அது இந்த படத்துல. அலைகள் ஓய்வதில்லைல. அது இந்து அடையாளமா வைக்கிறாரு. அது அ. இந்து அடையாளம் கிடையாதுல்ல, பூணூல் என்பது. அது ஒரு அது சாதி ஜாதி அடையாளம் தான். அடையாளம் தான். சாதி அடையாளம் தானே. இங்க பக்கத்துல சிலுவைய கழட்டி போடுறதுங்கிறது ஒரு மத அடையாளம். பூணூலை கழட்டி ஆடுவது என்பது மத அடையாளம் இல்ல. அது ஒரு சாதி அடையாளம். அது புரிதல் அத நம்ம பெரிய விவாதமாக்க வேண்டாம். அது சரியில்ல. அதுக்கு சரியான கன்வின்ஸ் இல்ல. எனக்கு என் சாதி வேண்டாம். உனக்கு உன் மதம் வேண்டாங்கிறத புரிதலோட அத நம்ம பாராட்டுறோம். ஆனா அது மத அடையாளம் கிடையாது. அது ஒரு சாதி அடையாளமா தான் அது. அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே. பல்வே கிராமத்து கதையிலிருந்து கொஞ்சம் விலகி வேற திரைப்படங்களும் எடுத்திருக்காரு. எடுத்திருக்கிறாரு. சிகப்பு ரோஜாக்கள், கொடி ஆமாமா. பறக்குது, விஜயகாந்த் கூட தமிழ் செல்வன்லாம் எடுத்தாரு. அது எடுத்தாரு. சரியா வெற்றி பெறல அந்த திரைப்படங்கள். அதுக்கப்புறம் வந்து ரஹ்மானோட இணையும்போது, இளையராஜா கிட்ட இருந்து வந்து ரஹ்மானோட இணையும்போது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே அதான். மாரியான படங்களும் வருது. அத எப்படி பார்க்குறீங்க? அதுல கருத்தம்மா ரொம்ப முக்கியமான ஒரு படம். அந்த படத்த ஷூட்டிங் அப்ப கூட நான் போயிருந்தேன். பெரியார் தாஸ் அதுல நடிச்சிருந்தாரு. ம். அப்ப 10 நாள் ஷூட்டிங் நானு திண்டுக்கல் பக்கம் நடந்த அது ஒரு தேசிய விருது வாங்கியிருந்தாரு. ஆமாமா. அந்த படம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களோட வாழ்க்கையில பெண் குழந்தைகளுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தை துணிந்து சொன்னார். அந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. அதுல வந்து அவரு எல்லாத்துலயுமே நாலேட்ஜா இருக்கிறாரு. யாருக்காகவும் அவர் காத்திருக்கிறது இல்ல. அவர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அதுல வந்து ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு கமலசேகர்ன்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் இறந்துட்டாரு அப்போ. கருத்தமாக அவரு தான். அவர் எங்கன்னு கேட்கிறேன், அவர் எங்கேயும் ஆள காணோம். அவர் ஆள காணோம்னு கடுமையான வசம் வச்சுட்டு அவரே வேலை பார்க்கிறாரு ஆர்ட் டைரக்டருக்கு. அத தூக்கி இங்க வை என்ன எதற்காகவும் இன்னொன்னு யார டிஃபெண்ட் பண்ணி அவர் இல்ல. நான் வேலை பார்க்குற விதத்த பார்க்கும்போது, யாராவது ஒருத்தர் இல்லன்னா இதுக்காகவும் அவர் காத்திருக்கிறது இல்ல. அவர் வேலைய அவர் பாட்டுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் இல்லன்னா அந்த வேலைய அவர் பார்த்துக்கிறாருங்கிறது ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தேன். நான் ஒரு 10 நாள் கூட இருந்து பார்த்தேன். தூரம் அவர்ட்ட நான் பேசல பெருசா. பக்கத்திலேயே ஆனா இவரோட போனதுனால இப்ப ரொம்ப நெருக்கமா அந்த ஷூட்டிங் பார்க்க முடிஞ்சது. அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் வித்தியாசமாவும், ரொம்ப நேர்த்தியாவும் இருந்தது. எதுக்காகவும் அவர் காத்திருக்கிறது இல்ல. அவரு யோசிச்சு தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் அவர் கையில இல்ல. அவர் பாட்டுக்கு யோசிச்சு அவர் பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல நான் என்ன யோசிச்சேன்னா, 16 வயதிலே படம் வந்து அவ்வளவு நேர்த்தியா வந்ததும், அதற்கு பின்னால வந்த படங்கள் அவ்வளவு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனா இல்லாததுக்கு என்ன காரணம்னு சொன்னோம்னா, 16 வயதிலே ஸ்கிரிப்ட் முழுக்க அவர் என்ன பண்றதுன்னு எழுதி முடிச்சு பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பின்னால எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு பிற்பாடு தன்னோட நாலேட்ஜ்ல இருந்தே யோசிச்சு யோசிச்சு அவர் வந்து லொகேஷன்ஸ் போய் முடிவு பண்ணி பண்றது வந்து, அந்த மேக்கிங் வராம போறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஃபுல் ஸ்கிரிப்ட் அவரோட நாலேட்ஜ் எப்படி பெர்ஃபெக்ட்டா இதுதான் சினிமா அப்படின்னு ஃபுல் ஸ்கிரிப்ட்டோட ஷூட்டிங்ல போய் அதை இம்ப்ரவைஸ் பண்றதா மாரி பண்ணியிருந்தாருன்னா, இன்னும் இன்னும் 16 வயது தாண்டி நெறைய படங்கள் பண்ணியிருக்கலாம். 16 வயதில அதுக்கு பின்னால தொடர் வெற்றிகளுக்கு பிற்பாடு அவருக்கு சப்ஜெக்ட்ட ரெடி பண்ணிட்டு, அவர் லொகேஷன்ல வந்து அங்க தோன்றத அவர் பண்ணியிருக்கிறாரு. இம்ப்ரவைஸ் பண்ணல. மாறாக யோசிச்சு தான் பண்ணியிருக்கிறாருங்கிறது வந்து 16 வயதில் அளவுக்கு பண்ண முடியாம போனதுக்கு அது காரணமாவும் இருக்கலாம்னு தோணுது.
ஆனா பாரதிராஜா வந்து அவரோட ஒப்பிடுறதுக்கு யாருமே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். அவரோட படங்கள்ல இந்த கன்டென்ட்ல சில படங்கள்ல சாதி கண்ணோட்டம்லாம் எனக்கு விமர்சனங்கள் இருக்கே தவிர, தமிழ் சினிமாவில் யாராவது ஒரே ஒரு டைரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கன்னா, நான் பாரதிராஜா மட்டும் தான் சொல்லுவேன். அப்படி ஒரு சிறப்பான மேக்கிங் உள்ள 16 வயதில மாரி ஒரு படத்த யாராலும் பண்ண முடியாது. ஆனா அது பாரதிராஜாவுக்கு புரியலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மணிரத்னம் வருகைக்கு பின்னால் பாரதிராஜா வந்து தன்னோட மேக்கிங் ஸ்டைல்ல வந்து மாற்றம் வேணும்னு அவர் விரும்பினாரு. தன்னை விட மணிரத்னத்த ஒரு பெரிய இயக்குனரா அவர் கருத ஆரம்பிச்சதுங்கிறது பாரதிராஜா வந்து தன்னை பற்றியான புரிதலே அவருக்கு இல்ல அப்படின்னு தான் நான் சரியா அவர் தன்னோட திறமைய தாண்டி மணிரத்னத்த பார்த்தேன்னா, இந்த லைஃப் எல்லாம் யாருக்குமே கிடைக்காது. ஒரு 16 வயதிலே படத்த ஒருபோதும் யாராலும் இங்க பண்ண முடியாது. அப்ப மணிரத்னத்த அவரு பார்த்துட்டு அவர் எடுத்த தாஜ்மஹால் படம்ங்கிறது வந்து அவரோட தோல்வி. அது ரொம்ப முக்கியமான ஒரு தோல்வி. அது அவரோட படமே கிடையாது. மணிரத்னமோட கதை தான். திரைக்கதையே அவர் அப்படிதான் தானே. நினைக்கிறேன். மணிரத்னம் தான். அதெல்லாம் வந்து என்னன்னா, இவரு எல்லாரையும் தாண்டி இருக்காரு. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஏபி நாகராஜன் ரொம்ப பிடிக்கும். அவரோட தில்லானா ஏதாவது ஒரு சினிமா சொல்லுங்க தமிழ்ல. நீங்க எப்ப அடிக்கடி பார்க்குற சினிமா சொல்லுங்கன்னா, நான் வந்து தில்லானா மோகனாம்பால சொல்லுவேன். யாராவது ஒரு டைரக்டர் சொல்லுங்கன்னா, நான் பாரதிராஜாவ சொல்லுவேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஐகான் இருக்கு. அவர் ஏபி நாகராஜன் மாரி அப்படி ஒரு சினிமாவ யாராலும் எடுக்க முடியாது. தில்லானா மோகனாம்பாள் மாரி. வீரபாண்டிய கட்டபொம்மன் மாரி ஒரு ஹாலிவுட் படத்தோட ஸ்டைலோட ஒரு சினிமாவ எடுக்கணும்னா, பந்துலு மாரி யாராலும் எடுக்க முடியாது. பாரதிராஜாவால எடுக்க முடியாது. பந்துலு தான் எடுக்க முடியாது. 1000 எம்ஜிஆர் எவ்வளவோ படம் நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் படங்கள்ல எல்லாருக்கும் பிடிக்காது. ஸ்டாண்டர்டா படம் பார்க்குறவங்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு, ஒரு அறிவுத்துறை சார்ந்தவர்களுக்கு எம்ஜிஆர் படம் அதிகமா பிடிக்காது. சிவாஜி படத்த கூட பார்ப்பாங்க. ஆனா அவர்களுக்கும் எம்ஜிஆர் படம் பிடிக்கும்னா, பந்துல எடுத்த 1000ல் ஒருவன் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த படத்தோட மேக்கிங் ஸ்டைல் அதெல்லாம் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல படம் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான இயக்குனர்கள் நம்ம மத்தியில இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் பாரதிராஜாவோட எல்லைய தொடுறதுக்கு ஆட்கள் கிடையாது. மணிரத்னம் மாரியான சினிமா மேக்கிங்கிறது வந்து, அது தமிழ் சினிமாவுக்கு வெளிய ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கிற சினிமா மேக்கிங்கா இருக்குது. ஒரு ஹாலிவுட் சினிமா மேக்கிங்கா இருக்குது. பாரதிராஜாவோட சினிமா மேக்கிங்கிறது அவர் கண்டுபிடிச்சது. அவரோட ஸ்டைல் அது. அது யாருக்கும் வராது. மணிரத்னம் நெறைய படங்கள ஹாலிவுட் படங்கள்ல, மற்ற படங்கள்லலாம் அவர் வந்து அதை தழுவியே எடுத்திருக்கிறார். காட்சி அமைப்புகளு, கதையே கூட அவர் உள்ளடக்கத்தெல்லாம் வச்சு கூட எடுத்திருக்கிறாரு. அது வந்து இங்க ஒரு பெரிய அதுதான் மணிரத்னம் சினிமா மொழி தான் இங்க ரொம்ப முக்கியமானதுங்கிற கண்ணோட்டம் பாரதிராஜா காலத்தில் பாரதிராஜாவே நம்ப வச்சுட்டாங்கங்கிறது வந்து பாரதிராஜாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா தான் கருதுறேன். ம். இல்ல அப்படி பண்ணியிருந்தாலும், அந்த படங்களும் வெற்றி அடைஞ்சதுல்ல. கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, கிழக்கு அதுக்கு சீமையெல்லாம் முன்னாடி அவர் நாடோடி ஸ்டைல்ல தான் தென்றல்னு பண்ணாரு. நெனைக்கிறேன். இல்ல அ. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு இயக்குனரை கொண்டாடுவதும், கொண்டாடாம சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்றதுக்கு, படம் ஓடுதுன்னு வச்சு நான் பேசுறதில்ல. படம் ஓடுறத வச்சு நான் பேசுறதில்ல. 16 வயதினிலே வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா ஓடி ஒரு ட்ரெண்ட கட்டமைச்சது, ஓடுறதுக்கான அம்சம்லாம் இருந்தது. ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் பண்ணது பெரிய அளவுல தெரியாம ஓடாம இருந்திருந்தா கூட அது சிறந்த படம் தான். நான் அந்த கண்ணோட்டத்துல பேசுறேன். கிழக்கு சீமையில முதல் மரியாதை பாரதிராஜா வரிசை படங்கள்ல நீங்க வந்து மேக்கிங் ரொம்ப சிறப்பான 16 வயதில தான் அவரோட சிறந்த படம். முதல் படம் தான். அதுக்கப்புறம் சொல்லணும்னா, முதல் மரியாதை சொல்ல முடியும். இன்னொரு ஸ்டைல்ல பண்ணதுன்னா முதல் மரியாதை சொல்ல முடியும். ஆனா முதல் மரியாதை கன்டென்ட்ல எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாற்று கருத்துக்கள் இருக்கு. சாதி பின்புலம் சார்ந்த சில காட்சி அமைப்புகள் வந்ததில்ல. ரொம்ப சிறப்பான கதை அமைப்பு. ஆனா அதுல வந்து அந்த சிவாஜி கதாபாத்திரத்தை சாதி பின்புலம் கொண்டு கட்டமைச்சதும், சாதி சூழல் கட்டமைச்சதுங்கிறது ஒரு பொது கலைஞனுக்கு அது சிறப்பானது இல்லன்னு நான் கருதுறேன். அந்த வகையில. ஆனா 16 வயதில மாரியான ஒரு மேக்கிங் வந்து மேக்கிங்கோ, உள்ளடக்கமோ எல்லாமே ஒரு முழுமையான ஒரு கலைஞன் வந்து எதுக்குள்ளேயும் தன்னை பொருத்திக்காம, இதுதான் அப்படின்னு ஒரு கலைஞன் வந்து இதுவா தான் இருப்பான். நான் இதுதான் அப்டின்னா அவனோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, அவனோட கலை வடிவத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஆனா பிறப்பு சார்ந்து எந்த கமிட்மெண்ட்டும் கலைஞர்கள் ஒரு பெண்ணா கூட இருப்பார்கள். ஒரு ஆணா இருந்தாலும் கூட பெண்ணா கூட கமிட் பண்ணிப்பான் ஒரு கலைஞர். பெண் உணர்வ சொல்வதற்கு. ஒரு ஆணா தன்னை கமிட் பண்ணிக்கிறான். பெண்ணா கமிட் பண்ணிக்கிறான். எப்படி வேணுமா இருப்பான் கலைஞன். ஆனா அவன் பிறப்பு சார்ந்து ஒரு ஆணாவே முடிவு பண்ணி ஒரு படம் பண்ணுவதோ, அல்லது ஒரு சாதியாவே முடிவு பண்ணி படம் பண்ணுவதிலயோ எனக்கு கலைஞர்கள் அப்படி கமிட் பண்றது எனக்கு உடன்பாடு இல்ல. பெண்கள எப்படி அவர் சித்தரிச்சார்ன்னு நெனைக்கிறேன். புதுமை பெண் கூட அவரு படம் தானே? அ. அதெல்லாம் அது பொலிட்டிக்கல் எனக்கு அந்த விஷயங்கள அவர் பொலிட்டிக்கலா பண்ண படங்கள்ல எனக்கு மாற்று அது எண்ணுயிர் தோழன் கூட ஓரளவுக்கு ஒத்துக்க இன்னுயிர் முடியும். தோழன். புதுமை பெண் எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. அதுல பெண்கள் மாமியார், மருமகள் சண்டை. பெண்ணுக்கான மையமான பிரச்சனைங்கிறதே மாமியார் தான்னா, அப்ப மாமியாரும் ஒரு பெண் தானே! அப்போ அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளார இருந்த பிரச்சனைங்கிறது சமூகம் சார்ந்து தான் பெண்களுக்கான அடிமைத்தனத்தை கட்டமைக்குதே தவிர, குடும்பம் பெண்களுக்கான அடிமைத்தனத்தை கட்டமைக்கல. குடும்பம்ங்கிற அமைப்பு முறையே சமூகம் தான் உருவாக்குது பெண்களுக்கு எதிராக. அப்ப சமூகத்தில் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவது, பெண்களை பெண்களுக்கான எதிரான விஷயங்கள்ல இருக்கிற சமூகம் சார்ந்த விஷயங்கள சட்ட ரீதியா கொண்டு வருவது, அதற்காக போராடுவது தான் குடும்பத்தில மாற்றத்தை விளைவிக்கும். அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அந்த உள்ளகடத்தலலாம். இப்ப தமிழ் சினிமாவுல முக்கியமா இயக்குனர் பாரதிராஜா, இசைஞானி இளையராஜா, அப்புறம் கவிப்பேரரசு வைரமுத்து. இந்த மூவர் கூட்டணி அப்படின்றது ரொம்ப பிரபலமான கூட்டணி. ரொம்ப
சிறப்பான கூட்டணி. நெறைய சிறப்பான பாடல்கள்லாம் அவங்க படம் ஹிட் குடுத்துருக்காங்க. ஆச்சு. ஹிட் ஆச்சு. ஹிட் ஆச்சு. பாடல்கள் ஹிட் ஆனதுனால சிறப்பான கூட்டணின்னு சொல்றீங்க. படம் ஹிட் ஆவல, ஓடல அப்டின்னா சிறப்பான கூட்டணியா இல்ல இருக்கு. நல்ல வரவேற்பு அடைஞ்சதுன்றத சொல்றேன். ஆமா. அவங்க 3 பேருமே தனித்தனி திறமைசாலிகள். அதுல இளையராஜா ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியானவரு. அவரு சர்வதேச அளவுல ஒரு பெரிய இசைக்கலைஞன் அவரு. அதுக்கப்புறம் அவரு சர்வதேச அளவுல பெரிய இசைக்கலைஞனா மாறிட்டாரு. பாரதிராஜாவின் அறிமுகம் 16 வயதில அதெல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு, அவர் நெறைய அப்டேட் ஆகுறாரு. இசையில வந்து அவர் நெறைய நெறைய கத்துக்கிறாரு, நெறைய புதுசாகுறாரு. அவர் தமிழ் சினிமாவ தாண்டி வளர்ந்துட்டாரு, இளையராஜா. தாண்டி இன்னும் மட்டும்னா சினிமா இசையை தாண்டி ஒரு கலைஞரா அவர் மாறிட்டாரு. பாரதிராஜாங்கிற ஒரு 16ல வளர்ந்த ஒரு மாபெரும் கலைஞன், அந்த பயணத்திலே அவர் வந்திருந்தாருன்னு சொன்னா, அவர் உலகளாவில ஒரு சினிமா கலைஞனா வளர்ந்திருக்க முடியும். அவர் அத தாண்டி போறதுக்கு ஆன இல்ல தடைகள் அதிகம். ஹிந்தில அலைகள் ஓய்வதில்லை சரியா இல்ல போகலன்னு அதெல்லாம் நெனைக்கிறேன். ரீமேக் தான். அலைகள் ரீமேக். ஓய்தலே ஒரு நல்ல படம் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். அவர் எடுத்த படங்கள்லயே எனக்கு பிடிக்காத படம், மோசமான படம்னா அலைகள் ஓய்தவில்லை தான். அதுக்கு முன்னால எடுத்த 16 வயதில எடுத்தவரா அலைகள் ஓய்தல் எடுத்திருக்கிறாருங்கிற மாரி ஒரு படம் அது ஓடிருச்சு. ஓடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால நிழல்கள் இதெல்லாம் தோல்வி அடைஞ்சதுனால இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்குது. அந்த அலைகள் ஓய்தலே வந்து எல்லாம் எந்த வகையிலயும் என்னால அந்த படத்துல கமிட் பண்ண முடியாது. அந்த நீங்க சொல்ற அந்த கிறிஸ்துவ குடும்பம் காட்டப்பட்டது, சில்க் ஸ்மிதா காட்டப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்த சொன்னால, அதை தவிர்த்துட்டு, அந்த படத்துல வ அந்த விடலைத்தனமான காதலும், அது சொல்ற விஷயங்களும், அதுல எழுதப்பட்ட வசனங்களும், அதுல ராதா குடுக்குற காஸ்டியூமும், அதுக்கு மணிவண்ணன் எழுதின மிக மட்டமான வசனங்களும்லாம் வந்து, அ ப ப அந்த ப ப ஒரு பாவாடை போட்டுக்கிட்டு, ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு ஊர்லேருந்து படிச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அத அங்க இருக்கிறவங்க பேசும்போது, இந்த மாரி போட்டிருக்கா, படிக்க படிக்க பாவாடை ரொம்ப மேலே ஏறும்டான்னு ஏதோ ஒரு வசனம் எழுதுறாரு மணிவண்ணன். அக்காவ சீக்கிரமா டிகிரி முடிக்க சொல்லுங்கடான்லாம் வசனம் வச்சிருக்கிறேன். அது எனக்கு அந்த படம் டோட்டலா வேஸ்ட் அந்த படம். அதெல்லாம் பாரதிராஜாவுக்கு வெற்றிய குடுத்துருக்கலாமே தவிர, ஒரு 16 வயதில் எடுத்த கலைஞனுக்கு அது பொருத்தமான படம் இல்ல. லேட்டரா இயக்கிய கடல் பூக்கள் நான் பார்த்திருக்கீங்களா? அது பார்க்கல. அதுவும் ஆ. மீனவர் வாழ்க்கைக்கு ஆமா, உண்டான ஆமா. கதைன்னு அதுல சில சொன்னாங்க. விமர்சனங்கள் இருக்கு. அ அதுலயும் ஒரு கிறிஸ்தவ பெண்ண அ காமிச்சிருப்பாரு. தவறு செய்ற மாரி. அது பட் நான் ஆனா பார்க்கல. ஒரு நட்ப பத்தி சொல்ற நல்ல ஆனா படம். டோட்டலாவே அது கிறிஸ்துவ க குடும்பத்தில் இல்ல, நடக்கிற இல்ல, கதை இல்ல. தான். 2 ஆ. நண்பர்கள். ஓ! சரி, ஒரு சரி. இந்துவும், கிறிஸ்தவர் மீனவ நண்பர்களுக்கு நடக்கிற ஒரு கதை. ரொம்ப நல்ல படம் அது. அது அப்புறம் சமீப காலமா எனக்கு வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணியிருக்கணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து அவரு அவருக்கு இருக்கிற சினிமா மொழி நாலேட்ஜ வந்து 16 வயதில மாரி படம் எடுத்தவர். தமிழ் சினிமாவை ஒரு சர்வதேச தரத்தில அவர் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்க முடியும். அவரு வந்து கமர்ஷியலா வெற்றியான மணிரத்னம் இவங்க ட்ரெண்ட்ல இருந்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. கண்களால் கைது செய்ன்னு ஒரு படம். அது அவருக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த படத்துல. அதுலலாம் அப்புறம் வந்து ரஜினிய வச்சு கொடி பறக்குதுன்னு ஒரு படம் ஆமா. அது பண்ணாரு. ஒரு படம் அதெல்லாம் எடுத்தாரு. வந்து பாரதிராஜாவால எப்படி அதெல்லாம் பண்ண முடிஞ்சது? அவரு ரஜினிக்காக படம் பண்றேன்னு சொல்லி, ரஜினிக்கு பில்டப் குடுக்குறதுக்காக ரஜினி படம் மாரியான பில்டப்பும் இல்லாம, அவர் படமும் இல்லாம போனதெல்லாம் இருக்குல்ல. அது வந்து 16 வயதிலே பண்ணவர் தான் இது பண்ணாரான்னு எங்கேயாவது நீங்க கற்பூரம் ஏத்தி சத்தியம் வாங்குனா நம்ப மாட்டாங்க. அது வந்து பாரதிராஜா 16 வயதிலே பண்ண அந்த ஸ்கிரிப்ட் சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாதப்ப இந்த ஸ்கிரிப்ட்ட தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணார்ல. வேற ஏதாவது கமர்ஷியல் முதல் படம் பண்ணும்போது, அந்த உறுதி வந்து அவர்ட்ட இருந்ததுன்னு சொன்னா, தமிழ் சினிமா உலகத்தின் மிக உன்னதமான ஒரு சினிமாவ அவர் குடுத்திருக்க முடியும். அவரு நல்லா நடமாடிட்டு இருக்கும்போது கூட, படங்கள்லாம் நடிக்கும்போது கூட நெனச்சுக்கிட்டே இருப்பேன். இவரு இன்னும் ஒரு பிரமாதமான ஒரு சினிமாவ எடுத்துட்டு அவரு செத்துட்டாருன்னா நல்லாருக்கும். அவரோட வாழ்க்கையில அது ஒரு குறைபாடா இருக்கிறதாவே நான் கருதினேன். ஒரு பெரிய சினிமாவ அவரால பண்ண முடியும். ஏன் அவரு நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு? அவரு டைம் சும்மா இருக்கிறது நடிக்கிறதுக்கு பதிலா அவரு ப ப டைரக்ட் பண்றதுல கவனம் எடுத்து, ஏதாவது ஒரே ஒரு படம், சும்மா ஒரு 1 மணி நேர படமாவது எடுத்து, ஒரு சர்வதேச தரத்தில ஒரு மிக சிறந்த படத்த அவரால தர முடியும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் இறந்தது அது ஒரு பெரிய வருத்தம் தான் நமக்கு. இன்னொன்னு திரைப்படங்கள்ல முதல்ல பேசுறது, ஆடியோ கேசெட்ல பேசுறது, எண்ணினிய அதெல்லாம் தமிழ் அவர் தான் மக்களேன்னு பண்ணாரு. சொல்றது, ஆமா. அதெல்லாம் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆமா. விஷயமா அதெல்லாம் கொஞ்சம் அப்ப ஆயிடுச்சு. அந்த காலத்தில அதுக்காகவே நாங்க கேசெட்லாம் ஆ. வாங்கி கேட்போம். அதில இளையராஜாவோட அவர் பேசினது. அப்புறம் அவரு தான் முதல்ல உருவாக்குறாரு. கேசெட்ல ஆடியோல பேசலாம். அது சுவாரஸ்யமா இருந்ததுல்ல. வெறும் வாங்கி பாட்ட கேட்கிறத விடவும், அந்த பாட்டுக்கு பின்புலமாக அவர் பேசுறது அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமா இருந்தது. அதே மாரி அவரோட புதுமை பெண் படத்துக்கு முன்னால அப்பல்லாம் ரேடியோ தானே. அப்ப ரேடியோல விளம்பரம் போடுவாங்க. புதுமை பெண் இந்த படத்துக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த படத்த பத்தி ஏதோ நீங்க எழுதுனீங்கன்னா, அவங்க டைரக்டர் யாரோ கையொப்ப மிட்டாய் இது உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படிலாம் ஒரு முறை அப்போ வந்தது. அப்ப நான் அத எழுதி வாங்கியிருக்கேன். அந்த புதுமை பெண் படத்துக்காக அந்த மாரி விஷயம். அவர நான் சந்திச்சதில்ல. நான் அவர சந்திக்க விரும்பினேன். ஒரு முறையாவது அவர போய் பார்த்து பேசிறணும் அப்படின்னு விரும்பினேன். ஆனா, அதுக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கல. அதுக்கப்புறம் அவர் நெறைய சினிமாலாம் எடுத்து, சினிமா ஃபங்ஷன்ல வந்து அவரு அவர் வந்து ரொம்ப பாராட்டுகிற குணம் கொண்டவரா இருந்தாரு. ஒரு பெரிய கலைஞனா இருந்தாரு. நடுவுல அவ்வளோ பெரிய கலைஞன் மணிரத்னம் மாரியான ரொம்ப
ஹாலிவுட் மேக்கிங் பாதிப்புகள்ல திரைக்கதை பண்ணி சினிமா பண்றவங்கள பார்த்து டிஸ்டர்ப் ஆனவர். அதுக்கப்புறம் வந்து மிக மிக மோசமான படங்களை எல்லாம் அவர் பாராட்டி பேச ஆரம்பிச்சார் மேடையில. என்னமா எடுத்திருக்கான், பிரமாதமா இருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அவருக்குமான இடைவெளி அதிகமாகிட்டே இருந்துச்சு. எனக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமா பாரதிராஜா ஒரே இயக்குனர்னா தமிழ் சினிமால அவர் மட்டும் தான்னு எனக்கு இப்பவும் நம்பிக்கை உண்டு. அவர சந்திக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப தீவிரமா இருந்தது. அதுக்கான சூழல் இருக்கணும். அவர் 16 வயதில அவர் படங்கள பத்திலாம் பேசணும்னு ரொம்ப பிரியமெல்லாம் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள்லாம் கூட அவர்ட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சாங்க. ஆனா, நான் பார்க்குற தொனியில அவங்க பார்க்கல. ஒரு பிரபுகரா பார்த்து அவரோட பழகுறதுல ஆர்வம் இருந்தது எல்லாத்துக்கும். ஆனா, அவரு மிக சிறந்த ஒரு சினிமா மேதை. அவரு கதாபாத்திரங்கள கட்டமைச்ச விதம்லாம் இருக்குல்ல 16 இதுல. அது குறித்து சிலாகிப்போட அவர்ட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இருந்தது. அவர் பொது வெளியில நெறைய சினிமாக்காரர்கள், சினிமா மணிரத்னம் மத்தவங்கள எல்லாம் புகழ்ந்து லேட்டரா நெறைய படங்கள்ல அவர் நடிச்சாரு. இந்த ரொம்ப ஒரு படத்தெல்லாம் பார்த்துட்டு வருவோம். என்ன இப்படி எடுத்திருக்காங்கன்னா, அவரு உலகிலேயே மிக சிறந்த சினிமாக்காரன் அவரு. அவ்வளவு க இல்ல அது டெக்னிக்கலா மேக்கிங்கா கூட இருக்கலாம்ல. அத இல்ல, பத்தி இல்ல. ஏதோ ஒரு ஏதோ வகையில ஒரு அவர் ரொம்ப பாராட்டுனாரு. ரொம்ப ம். பாராட்டுற அடுத்தவங்கள உற்சாகப்படுத்தணும் ஒரு நோக்கம்லாம் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு பார்வையாளனா எனக்கும் அவருக்குமான இடைவெளிய அவர் அதிகப்படுத்திக்கிட்டே வந்ததுனால, அவர் சந்திக்கிறது அப்படி தள்ளி போயிடுச்சு. அப்புறம் உடல்நிலை இல்லாம படுத்துட்ட பிறகு நம்ம பார்க்க முடியாத சூழலே மாறி போச்சு. எனக்கு அவரு சொன்னது 2 பேரு மேடையில பேசும்போது சொல்லியிருக்காரு. 2 பேரு வந்து என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு ராஜ்கிரண், இன்னொன்னு வந்து அமீரு. ஓ! எப்படி இந்த மண் வாசனைய புடிச்சானுங்க அப்படின்னு ஆமா. சொல்லி அதுல அமீரோட பேசியிருக்காரு. எனக்கு ராஜ்கிரண் ஏன் சொன்னாருன்னு தெரியல. அமீரோட பருத்தி வீரன்ல வந்து அவர் குடுத்த ஸ்லாங் வந்து பாரதராஜா குடுக்காத ஸ்லாங். அது ரொம்ப முக்கியம். அதுல அவர் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாரதராஜா தான் மதுரை மாவட்ட மண்ணோட ஸ்லாங்கு நம்ம குடுக்க பார்த்துருக்கோம். இவரோட பருத்தி வீரன்ல பேசின ஸ்லாங்குங்கிறது நான் ரொம்ப அமீர்ட்டயே நான் சொல்லியிருக்கிறேன். எங்க எப்படின்னா அந்த ஸ்லாங் ரொம்ப அதுவரைக்கும் நம்ம பாரதராஜா படத்துல கூட நம்ம பார்க்கல. அந்த பருத்தி வீரன்ல பேசின மக்கள் பேசுறது அது ரொம்ப ராவா அந்த மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தில பேசுற அந்த மொழி வழக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த படத்துல எனக்கு முதல் முறை அதில பாரதராஜா படத்தை தாண்டிய ஒரு வட்டார வழக்கு வந்து உறுதியா இருந்தது அமீரோட அந்த படத்துல தான். நன்றி நன்றி. நேரத்துக்கு.